எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சிவா மோட்டோ விலாக்ஸ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான். ஏற்காடில் நம்ம ஒரு சோலோ ரைட் போக போகிறோம். ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க. ஏன் தனியாக ட்ராவல் பண்ணணும், போர் அடிக்காத தனியாக ட்ராவல் பண்ணோம். ஏன்னா நிறைய கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்மளோட டைம் நம்ம எவ்வளோ நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான். நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டு வீடு, வீடு டு ஆஃபீஸ், இந்த சென்னை டிராஃபிக், ஃபேமிலியை பார்த்துக்குது, இப்படியே தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்குள்ளே ஏதாச்சும் புது தாட்ஸ் வராதா, புது ஐடியாஸ் வந்தாலும் நம்மளால் செய்ய முடியல. நிறைய கேள்விக்கு இந்த சோலோ ரைட் கன்ஃபார்மாக ஒரு பதில் தரும். எனக்கு இந்த சோலோ ரைட் பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்துச்சு. அதனால தான் நான் சோலோ ரைட் பண்ணேன். ஏற்காடுக்கு நான் பிளான் சூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நீங்கள் பைக் இருந்தால் பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு நிறைய ஜாலியாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக பார்ப்பீங்க. எனக்கு பைக்கில் போகாத சம் சுச்சுவேஷனால் கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக போச்சு. நான் எங்கெங்கே போனேன், என்னென்ன பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், இன்னும் ஒன்றுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கார் டிரைவிங்கில் எப்படி ஏற்காடு மலையை ரீச் பண்ணன்றது பார்க்கலாம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு டோல்லாம் செக் பண்ணிவிட்டு டோலுக்கான ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிவிட்டு கார் எடுத்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 358 கிலோமீட்டர்ஸ் 7 hours ட்ராவல் டைம்னு காட்டுச்சு. நான் பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் ரூட் எடுத்தேன். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஷார்ட் பிரேக் தான் பட்டுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். நான் சாங் கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன். எங்கேயாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா தாபா ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ் தாபான்னு ஒரு சின்ன தாபா தான். அதில் போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு, இந்த தாபாவில் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. அதில் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணேன், சிக்கன் பிரியாணி. ஓகே, அதில் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். சரியான வெயில். கொஞ்சம் தூரம் அப்புறம் இந்த அந்த ஊரெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாறிச்சு. க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருட்டுட்டு இருந்துச்சு. இந்த சென்னை கிளைமேட்டுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அது ஓட்டிகிட்டு போகும்போது செம்ம ஃபீல் கொடுத்துச்சு. அப்படியே அந்த கிளைமேட் பாட்டாக போட்டுட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். சடனாக பார்த்திங்கன்னா மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வைப்பர் போட்டு தொடச்சிட்டு மறுபடியும் போயிட்டு இருந்தேன். இந்த ஃபீல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த மழை திடீர்னு வரும்ன்ட்டு. இந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு, இந்த வில்லேஜ் பார்க்கும்போது ரொம்ப மைண்ட் ரொம்ப காமாகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஒரு கிளைமேட் மாறலாம். அதனால் உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆகலாம். நீங்களும் அந்த கிளைமேட் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அப்படி பார்த்திங்கன்னா 5 o'clock அந்த டைமில் பார்த்திங்கன்னா டோலில் ரீச் ஆனோம். ஒரு 50 rupees பே பண்ணிவிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலை ஏறும்போது வேறு லெவல் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஏர்பின் பெண்ட் அந்த ரூட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இந்த பைக்கிலலாம் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த ரூட் காட்டாதால் நான் இந்த ரூட்டில் போனேன். இந்த ரூட்டும் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. மலை ஏறும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் மலை இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஏர்பின் பெண்ட் ரூட்டில் தான் வந்திருந்தேன். இந்த மார்னிங் இறங்கியிருந்தேன். அதோட ஃபுட்டேஜஸ் எங்கேயும் இல்லை, பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஏர்பின் பெண்ட் ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த ரூட் பார்த்திங்கன்னா அரூர் ரூட், அரூர்ன்ற ஒரு வில்லேஜ்லேருந்து ஏறினேன். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாம் சடனாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுவும் ஹில் தான். இதுலேயும் சின்ன சின்ன ஏர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால் நீங்கள் ஒரு கார் டர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆர்என் யூஸ் பண்ணுங்கள். ஏர்பின் பெண்ட் ஏறும்போது பார்த்திங்கன்னா
லோவர் கீர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஹை கியர்ஸில் ஏறாதீங்க. மோஸ்ட்லி இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த பிரேக் ஃபெயிலியர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் ஆகும். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும் இன்ஜின் பிரேக்கிங்க்கு. ஒரு ஸ்லோப்பும் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக திரும்புங்க. ஹாரன் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன ஹில்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹில்ஸில் ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் கியரில் போட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் ஃபஸ்ட் கியர் உங்களுக்கு யூஸ் ஆகும். பிரேக்ஸ் தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஹில்ஸில். ஒரு கவும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து திரும்பணும். ஏன்னா சடனாக இறங்குற வெஹிக்கிள்ஸ் வரும். நான் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் இன்னமும் சில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் மழை வந்துச்சு போல். இங்கேயும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த ஹில் ட்ரைவிங் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை எனக்குள்ளே கொண்டு வந்துச்சு. நீங்களும் பைக்கோ காரோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச இடம் என்னன்னு பாருங்கள். அதுக்கேற்றபடி பிளான் பண்ணிவிட்டு சேஃபாக போயிட்டு சேஃபாக எப்படி ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். போயிட்டு நீங்கள் புக்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி கிட்டார் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துலையோ உங்களுக்கு பிடிச்ச இந்த காமனான பிளேஸில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கு போகிறதுக்கு 6-7 கிட்ட ஆகிடுச்சு. சிட்டிக்குள்ளே போயிட்டு நான் ஒரு ரூம் எடுத்திருந்தேன். நான் போயிட்டு ரூமில் டைரெக்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக நடந்து போகலாம் யோசித்தேன். ஒரு 6 o'clock அந்த மாதிரி ரூம்லேருந்து ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு வாக் நடந்து போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ட்டு எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மிஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு 6 o'clock நீங்கள் முடிஞ்ச 6 o'clock ஏஞ்சி நீங்கள் இந்த மாதிரி தனியாக போய் பார்க்கலாம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ்க்கும் சூட் ஆகும். சப்போஸ் உங்கள் ஃபேமிலியோட வரணுன்னாலும் நீங்கள் வாங்க. எனக்கு வந்து சோலோவாக ஒரு ரைட் ட்ரை பண்ணலான்றதுக்காக நான் ஏற்காடு போனேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட்டை போட்டு ஒரு பாட்டை போட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் அப்படியே டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் லேக் வியூ பக்கத்தில் ரூம் வச்சதால் போயிட்டு போட்டிங் பிளேஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே நிறைய பேர் மார்னிங் வாக் போயிட்டு இருந்தாங்க. இந்த லேக் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் எழுந்துச்சி ஒரு வாக் பண்ணி ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பில் நான் ரூம் விட்டு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் பார்த்துருந்தேன். அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ளூம்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு மார்னிங் பார்க்கும்போது ரொம்ப ஐஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப மைண்ட் இந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது பீஸாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க என்னோடய ரெசார்ட்டில். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொங்கல், இட்லி எல்லாமே. அது சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேப்பை போட்டு பீக்கோ பார்க் போயிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த பீக்கோ பார்க் எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பீக்கோ பார்க் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ரீச் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 15 minutes அந்த மாதிரி காட்டுச்சு. நான் கார் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு பீக்கோ பார்க் போகலான்னு பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் பாப்பி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. நான் ஈவினிங் இதை கவர் பண்ணலான்னு பார்த்தேன். அதனால் இது வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நான் செகண்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கு பார்க், அட்வென்ச்சர் ஹில்ஸ், போட்டிங் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அங்கே வேறு என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எங்கெல்லாம் லஞ்ச் சாப்பிட்டேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அது ஒரு லென்த் அதிகமாக இருக்கிறதுனால அது வீடியோ செப்பரேட்டாக பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அதனால் இது என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ரைட் வீடியோ. மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இது மாதிரி நிறைய பிளேசஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸ்டே டியூன். நன்றி.